எசேக்கியேலின் புத்தகத்தை தொடர்ந்து வேதாகமத்தில் நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன? தானியேலின் புத்தகம். அதிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம். இதை எழுதியது யார்? தானியேல். எத்தனை அதிகாரங்கள்? 12 அதிகாரங்கள். இதில் எத்தனை வசனங்கள்? 357 வசனங்கள். எப்பொழுது எழுதியிருப்பான்? கிறிஸ்துவுக்கு முன் 530 எழுதியிருக்கக்கூடும். முதலாவது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் முக்கியமாக யாருடைய சரித்திரத்தை பார்க்க முடியும்? நேபுகாத்நேச்சாரின் சரித்திரத்தை பார்க்க முடியும். 5வது அதிகாரத்திலே பெல்ஷாத்சாரை பார்க்கலாம். 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் மற்றும் 8, 9 அதிகாரங்களிலே தரியு ராஜாவை பார்க்க முடியும். 10, 11 மற்றும் 12ஆம் அதிகாரத்திலே கோரேஷுவை பார்க்க முடியும். என்றால் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? தானியேல் நேபுகாத்நேச்சார் காலத்திலும் வேலையிலிருந்தான், பெல்ஷாத்சார் காலத்திலும் பணி செய்தான், தரியுவின் காலத்திலும் இருந்தான், கோரேசுவின் காலத்திலும் இருந்தான். ரைட்? இவர்கள் எல்லோரின் காலத்திலும் அவன் இருந்தான். கோரேசுவின் காலத்தில் பணி செய்கிற போது கோரேசுவுக்கு ஆலோசனைகள் தந்து தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களின் அடிப்படையிலே கோரேசுவுக்கு அதிக உதவியாக அவன் இருந்தான். வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம் என்னவென்றால், தானியேல் கோரேசுவுக்கு அறிவித்திருப்பான், கோரேசு யூதா ராஜ்யத்தார் இந்த தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள், அப்படி கொண்டு வரப்பட்டவர்களில் நானும் ஒருவன். ஆனால் 70 வருடங்களுக்கு பிறகு யூத பிரஜைகள் திரும்ப தங்கள் தேசத்திற்கு போயாக வேண்டும். திரும்ப தேவன் கொண்டு போவேன் என்றிருக்கிறார். எனவே கோரேசு, இந்த பிரஜைகளை திரும்ப அவர்கள் தேசத்திற்கு அனுப்பி வைத்து விடு. அது தேவனுடைய சித்தம். தேவன் உன்னோடும் கண்டிப்பாய் பேசுவார். தம்முடைய சித்தத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். அவர் சித்தத்துக்கு கட்டாயம் நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கக்கூடும். அல்லது கோரேசு, தானியேல், தேவன் என்னோடு ஏதோ பேசுகிறார். என்ன பேசினார்? யூதா பிரஜைகள் எல்லோரையும் அவர்கள் ராஜ்யத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று, அவர்கள் போய் ஆலயத்தை கட்டுவார்கள் என்று பேசுகிறாரே, இது என்ன இது? தானியேல் சொல்லியிருப்பான், ராஜாவே, இதுதான் தேவ சித்தம். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அறிவித்திருக்கிறார். யூத ராஜ்யத்தை பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அதற்கு பிறகு நீங்கள், அதாவது பெர்ஷிய சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கையகப்படுத்தி விட்டீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 150 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தீர்க்கதரிசனமாய் உரைத்திருக்கிறான். உமக்கு தெரியுமா? என்னது? உம்முடைய பேரை சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறான். என்னது? என்னுடைய பேர் ஏசாயாவுக்கு எப்படி தெரியும்? ஏசாயாவுக்கு என் பேர் எப்படி தெரியும்? தேவனுக்கு ஒவ்வொருவருடைய பெயரும் தெரியும். வரப்போகிற சக்கரவர்த்திகள் யார் என்பது அவருக்கு தெரியும். எனவேதான் அவர் பெயரை குறிப்பிட்டு ஏசாயா மூலமாக உன்னை பற்றி சொல்லியிருக்கிறார். நீ அவருடைய பேச்சை கேட்பாய் என்று, எருசலேம் மறுபடியும் கட்டப்படவும் தேவாலயம் எழுப்பப்படவும் நீ உதவி செய்வாய் என்று தேவன் முன்னதாகவே அறிவித்திருக்கிறார். கோரேசு, உன்னோடு பேசியிருக்கிறவர் தேவன்தான். அவருடைய பேச்சை கேள். அவர் பேச்சுக்கு கீழ்ப்பணிந்து ஜனங்களை அனுப்பிவிடு. அவர்கள் சென்று எருசலேமை கட்டும்படியாக, தேவாலயத்தை எழுப்பும்படியாக அவர்களுக்கு உதவி செய் என்று சொல்லி கோரேசுவனிடத்திலே இருந்த தானியேல் கட்டாயமாக இந்த விஷயங்களை அவனுக்கு அறிவித்திருக்கக்கூடும் என்பது வேத பண்டிதர்களுடைய அபிப்பிராயம். அதேபோல எஸ்தர் ராஜாத்தியாக இருந்தபோதுதான் நெகேமியாவுக்கு எஸ்தர், கவனிங்க, அந்த சூசான் கோட்டையிலே தன்னுடைய குமாரனான, அஃப்கோர்ஸ், அர்த்தசாஷ்டா, அகாஷ்வேருவின் குமாரன், அந்த அகாஷ்வேருவுக்கு எஸ்தர் மனைவி. முதல் மனைவியை அவன் ஒதுக்கிவிட்டு எஸ்தரை தன்னுடைய மனைவியாக்கிக் கொண்டான். அந்த அகாஷ்வேருக்கு பிறந்தவன் தான் அர்த்தசாஷ்டா. அந்த அர்த்தசாஷ்டா அரசாட்சிக்கு வந்தான். காரணம் என்னவென்றால், அகாஷ்வேரு இறந்து போய்விட்டான். அதாவது எஸ்தர் தன் கணவனை இழந்து விட்டாள். இப்பொழுது தன் குமாரனான அர்த்தசாஷ்டா ஆட்சிக்கு வந்தபோது அவன் நெகேமியாவுக்கு, அதாவது அந்த தேசத்திலே அடிமையாக இருந்த நெகேமியாவுக்கு எஸ்தர் தான் வேலை வாங்கி கொடுத்திருக்கலாம் என்பது கூட சிலருடைய அபிப்பிராயம். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. வேதாகமம் எல்லாமே கூட நாம் எளிதில் புரியக்கூடிய வகையில் எழுதப்பட்டு இருக்கிறது. இது எனக்கு புரியவே இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. கவனமாக நாம் தியானித்தால் வேதாகமத்தை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். தானியேலின் புத்தகத்துக்கு வருகிற போது, இளம் பிராயத்திலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான்? ராஜகுலத்தை சேர்ந்தவர்களில் நல்ல கவனிங்க, அழகானவர்கள், அறிவுள்ளவர்கள், சகல வித்தையையும் கற்றிருக்கிறவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், எனக்கு முன் நிற்க யோக்கியர்கள் யாரோ அவர்களை செலக்ட் பண்ணுங்கள் என்று அறிவித்த போது ராஜகுலத்தில் இருக்கிற அநேகரை அவர்கள் செலக்ட் பண்ணினார்கள். ஆனால் ஃபைனல் ரவுண்ட்ல யார் யார் இருந்தாங்கன்னா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தார்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவனை சேவித்தவர்கள், தேவனிடத்திலே உண்மையாய் வாழ்ந்தவர்கள். அதற்கு பிறகு நேபுகாத்நேச்சார் ஒரு
பெரிய சிலையை உருவாக்கினான். அந்த சிலையை எல்லோருமே பணிந்து வணங்க வேண்டும் என்றான். தேசமே பணிந்து வணங்கிய போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதை வணங்கவில்லை. நீர் எங்களை அக்கினிச் சூளையில் போட்டாலும் சரி, நாங்கள் மாத்திரம் இந்த சிலையை வணங்கவே மாட்டோம். அது மாத்திரமல்ல, எங்கள் தேவன் இந்த அக்கினிச் சூளையிலிருந்து எங்களை ரட்சிக்கிறதற்கு போதுமானவர், அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சவால் விட்டு அவர்கள் சென்றார்கள். கோபத்தின் உச்சிக்கே போன நேபுகாத் நேச்சார் அவர்களை கொண்டு போய் அக்கினிச் சூளையிலே போட்டுவிட்டான். 3 பேர் அக்கினிச் சூளைக்குள் போடப்பட்ட போது அங்கே 4ஆம் அவரும் காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நின்றார். நேபுகாத் நேச்சார் அந்த 4ஆவது நபராய் ஆண்டவர் அங்கே இருப்பதை கண்டு அக்கினிச் சூளையிலிருந்து அவர்களை வெளியே மீட்டெடுத்து அவர்களை தங்கள் சமஸ்தானத்திலே பெரிய ஸ்தானத்தில் இருக்கும்படியாய் அவர்களை அவன் தெரிந்து கொண்டான். அதைத் தொடர்ந்து நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய பட்டணத்தை நிர்மாணித்தான். இட்ஸ் கால்ட் கார்டன் சிட்டி. என்னங்க அது? கார்டன் சிட்டி. இந்த பட்டணத்திலே தான் உருவாக்கின கட்டிடத்தின் மேலேயே, கவனிங்க, பில்டிங்ஸின் மேலேயே கார்டன்ஸை உருவாக்கினான். சாதாரணமா கார்டன்ஸ்னா அது பூமியில நிலத்தில் இருக்கும். ஆனால் பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே பாபிலோனின் பட்டணத்தை கட்டின போது நேபுகாத் நேச்சார் ஹேங்கிங் கார்டன்ஸ், வானத்திலிருந்து தொங்குகிற விதமாக காணப்படுகிற தோட்டம், இது உலகத்தின் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. அற்புதமான மாளிகைகளை உருவாக்கி அதன் மேலேயே கார்டன்களை உருவாக்கினான். அதுவரைக்கும் அந்த காலத்திலே இப்படி பில்டிங்ஸ் மேலே யாரும் தோட்டத்தை உருவாக்கவில்லை, செடி கொடிகளை வளர்க்கவில்லை. ஆனால் நேபுகாத் நேச்சார் செய்தான். இந்த மாளிகைகள், அந்த பட்டணங்களை எல்லாம் எழுப்பி அவன் கர்வம் கொண்டான். ஆஹா, எவ்வளவு அற்புதமான பட்டணத்தை நான் எழுப்பிவிட்டேன், கர்வம் கொண்டான். அந்த கர்வம்தான் நேபுகாத் நேச்சாரை கீழே தள்ளிற்று. தேவன் நேபுகாத் நேச்சாரை அமர்த்தி போட்டார். தன் ராஜ்யத்தை தான் இழக்கும்படி நேர்ந்தது. காட்டிலே ஒரு வினோதமான உருவத்தை கொண்டவனாக சிட்சையை அனுபவிக்க வேண்டி வந்தது. அதற்கு பிறகு அவன் தன் தவறை உணர்ந்து கொண்டான். ஐயோ, சர்வ சிருஷ்டியை சிருஷ்டித்த தேவன் இருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக நான் என்னையே கனப்படுத்திக் கொண்டு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று உணர்ந்து இந்த உலகத்திற்கே ஒரு கடிதத்தை எழுதினான். என்னவென்று, நான் நேபுகாத் நேச்சார் கர்வப்பட்டு விட்டேன், அகந்தை கொண்டு விட்டேன். என்னுடைய தற்பெருமையினாலே, கர்வத்தினாலே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை அடித்து விட்டார். அவருடைய நாமம் தேவனாகிய கர்த்தர். எனவே இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் தேவனாகிய கர்த்தர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த பிரபஞ்சத்தின் ராஜ்யங்களுக்கு கடிதம் எழுதினாங்க. பார்க்கலாமாங்க? தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், எங்க குடியிருக்கிற ஜனத்தாருக்குங்க? பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. ஏனென்றால் பாபிலோன் தேசம் அந்நாட்களில் இந்த உலகத்தையே ஆட்டிப்படைத்த ஒரு தேசம். எல்லா தேசங்களும் பாபிலோனுக்கு அடிபணிந்துதான் இருந்தது. இந்த பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்த நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறான், சகல ஜனத்தாரே, எல்லா ஜாதிக்காரரே, எல்லா பாஷைகளையும் பேசுகிறவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். என்னவென்று சொன்னான், உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அற்புத அடையாளங்களை குறித்து உங்களோடு சொல்லுகிறேன். ஜீவனுள்ள தேவனை குறித்த மேன்மையான சாட்சியை கொடுத்த அந்த மகாராஜா யார் தெரியுமா உங்களுக்கு? நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் மனம் திரும்பினாங்க. நேபுகாத் நேச்சார் தன்னுடைய தவறை உணர்ந்து சிருஷ்டிகர்த்தராகிய தேவனை அறிந்து கொண்டான், ஆராதித்தான். எவ்வளவு அற்புதமான விஷயம்! அதற்கு காரணம் என்ன? எந்த அடிமைகள் அந்த ராஜ்யத்திற்கு சென்றார்களோ, அதாவது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அடிமைகள்தான். ஆனால் ராஜ்யத்தை அரசாட்சி செய்த நேபுகாத் நேச்சாரே உணரும்படி செய்தார்கள். நேபுகாத் நேச்சார் அற்புதமாக தேவனை குறித்து அறிந்து கொண்டான். அதற்கு பிறகு தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தான். அப்படி ஒரு ராஜாவே தேவனை குறித்து சாட்சியாக இருந்தான் என்றால், சகோதரனே, சகோதரியே, நாம் ஏன் மௌனமாயிருக்க வேண்டும்? உன் வாழ்க்கையில் தேவன் செய்த ஆச்சரிய காரியங்களை சொல்லாமல் உன்னால் எப்படி இருக்க முடியும்? தேவன் உனக்கு அருளியிருக்கிற ரட்சிப்பு, தேவன் உனக்கு அருளியிருக்கின்ற மன்னிப்பு, தேவன் உனக்கு அருளியிருக்கிற நிம்மதி, மன அமைதி, சமாதானம், இவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும்? யோசிச்சுப்பாரு.
நேபுகாத்நேச்சார் என்ற மகாராஜாவே பிரபஞ்சத்திற்கே ஒரு கடிதம் எழுதுகிறான். வாசியுங்கள், எல்லோரும் வாசிக்க வேண்டும், எல்லா ராஜ்யத்தில் உள்ளவர்களும் எல்லா பாஷைகளிலும் இந்த என்னுடைய சாட்சியை வாசியுங்கள் என்று சாட்சியை எழுதி அனுப்பி வைத்தான். அற்புதம் அல்லவா? அப்ப நேபுகாத்நேச்சார் என்ற ராஜாவே இந்த உலகத்திற்கு சாட்சி சொல்லும் போது, ஏன் நீ சாட்சி சொல்லாமல் இருக்கிறாய்? நீ ஏன் மௌனமாயிருக்கிறாய்? ஒரு விசை இதை யோசித்துப்பார். அதற்கு பிறகு நேபுகாத்நேச்சார் இறந்து போனான். பெல்ஷாத்சார் என்கிற நேபுகாத்நேச்சாரின் குமாரன் தன் ஆளுகையை ஆரம்பித்தான். பெல்ஷாத்சார் நேபுகாத்நேச்சாருடைய குமாரன் அல்லது பேரன் எப்படி இருந்தாலும் காலத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த பெல்ஷாத்சார் துன்மார்க்கமாக நடந்து கொண்டு மோசமான ஆட்சியை செய்து ஒரு மது விருந்து ஏற்பாடு செய்த சமயத்தில் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசுத்தமான பாத்திரங்கள் எவைகளெல்லாம் இருந்ததோ அவற்றை நேபுகாத்நேச்சார் மிக பத்திரமாக காத்திருந்தான். அப்படி காக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான பாத்திரங்களை எடுத்து அதிலே திராட்சை ரசத்தை வார்த்து தேவனுடைய பரிசுத்தமான பாத்திரங்களை பரிசுத்தமில்லாத திராட்சை ரசத்தால் பரிசுத்த குலைச்சலாக்கினான். தேவனுக்கு கோபம் உண்டது. அந்த ராத்திரியே, எந்த ராத்திரி? மது பார்ட்டி கொடுத்த அந்த ராத்திரியிலேயே தேவன் அவனுடைய கணக்கை முடித்து விட்டார். பெர்சிய ராஜா வந்து விட்டான். திடீரென யுத்தம் தொடுத்து அங்கே வருகிறான். பெல்ஷாத்சாரை கொன்றுவிடுகிறான். பாபிலோன் ராஜ்யத்திற்கு இன்னொரு பெயர் கல்தேயரின் ராஜ்யம். பெர்சியாவின் ராஜாவாக தரியு அங்கே வந்ததோடு பெல்ஷாத்சாரை கொல்லுகிறான். பெல்ஷாத்சாருடைய மரணத்திற்கு, அந்த ராஜ்யத்தை அவன் இழப்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் பரிசுத்தமான தேவனுடைய பாத்திரங்களை பரிசுத்தமில்லாத திராட்சரசங்களை ஊற்றி பரிசுத்த குலைச்சலாக்கியதுதான். மீண்டும் சொல்கிறேன் சகோதரனே, சகோதரியே, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருப்பதினாலே அந்த ஆலயமாக இருக்கிற உன் சரீரத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்குவா என்றால் அது தேவனுக்கு நிச்சயமாய் கோபத்தை உண்டாக்கும். தேவனுடைய ஆலயமாகிய தேவாலயத்தை, அதாவது உன் சரீரத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்குவா என்றால், அதாவது கண்கள் பரிசுத்தத்தை இழந்தால், உன் வாய் பரிசுத்தத்தை இழந்தால், உன்னுடைய செய்கைகள் பரிசுத்தத்தை இழந்து போனால், உன் கைகளும் கால்களும் பரிசுத்தத்தை இழந்து போனால் தேவன் மௌனமாயிருக்க மாட்டார். யாராக இருந்தாலும், நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், யாராயிருந்தாலும் இந்த தேகத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவா என்றால் அந்த தேகத்தை அருளியது தேவன். அந்த சரீரத்தோடு நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரம்தான் தேவனுடைய ஆலயம் என்று அது அறிவுறுத்துகிறது. இந்த தேவனுடைய ஆலயமாகிய இந்த பரிசுத்த சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினால் வேதம் சொல்லுகிறது, உன் சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? ஒருவன் இந்த சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவானானால், கெடுத்து போடுவானானால் நான் அவனை கெடுப்பேன் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. பெல்ஷாத்சார் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. தேவனுடைய ஆலயத்திற்கு சம்பந்தப்பட்ட பாத்திரங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினான். தேவனுடைய கோபத்துக்கு ஆளானான். ஒரு ராத்திரியிலேயே கொல்லப்பட்டான். சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய கோபத்தை தூண்டாமல் வாழ வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆலயமாய் அழைக்கப்படும் இந்த சரீரத்தை பரிசுத்த குலைச்சலுக்கு ஆளாக்காமல் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முயல வேண்டும். கவனிங்க, அப்படி செய்தால் தேவனுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தின் விளைவாக அநேக காரியங்களை நாம் சந்திக்க வேண்டும். பெல்ஷாத்சார் மறைவுக்கு பிறகு தரியு என்ற ராஜா வந்தான். தரியு ராஜாவாக வந்த பிறகு அங்கே என்ன நடந்தது? தன்னுடைய ராஜ்யத்திலே தனக்கு அடுத்த இடத்திலே ஒரு முக்கியமான நபரை நியமிக்க வேண்டும் என்று விரும்பினான். ஒரு முறை வாசித்து விடலாம். 6வது அதிகாரம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. அவர்களில் தானியேலும் ஒருவன். தரியு யாருங்க? பெர்சிய சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன். தானியேல் யார்? அப்பேற்பட்ட ராஜாவுக்கு முன்பாக நம்பிக்கைக்குரிய ஒரு ஆலோசனைக்காரனாக அங்கம் வகித்தான். இப்பொழுது ராஜ்யம் மாறிவிட்டது. புதிய ராஜாங்கம் வந்துவிட்டது. ராஜ்யம் உருவாகிவிட்டது. புதிய மினிஸ்டர்ஸ் வந்து விட்டார்கள். சாதாரணமாக ஒரு பார்ட்டி தோற்று இன்னொரு பார்ட்டி ஜெயித்து ஆட்சிக்கு வருமென்றால் அந்த பார்ட்டியின் தலைவர் முதன் மந்திரியாகவோ பிரதம மந்திரியாகவோ நியமிக்கப்படுகிற வேளையில் தனக்கு ஏற்றவர்களைத்தான் சாதாரணமாக தனக்கு அருகிலே மினிஸ்டர்ஸாக அவன் கட்டாயம் வைத்துக் கொள்ளுவான். பழைய ராஜ்யத்திற்கோ பழைய ராஜாவுக்கோ பழைய மந்திரி சபைக்கோ சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லோருமே வெளியே போய்விடுவார்கள். புதியவர்கள், புதிய அதிகாரிகள் தான் உள்ளே வருவார்கள். புதிய மினிஸ்டர்ஸ் தான் உள்ளே வருவார்கள். எல்லோரும் புதியவர்களாயிருப்பார்கள். ஆனால் விசித்திரம் என்னவென்றால், தரியு ராஜ்ய ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அந்த ராஜ்யத்தில் மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஆபீசர் யார்? கடந்த காலத்திலே இந்த ராஜ்யத்தை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து உண்மையாக அதிகாரியாக தன் பொறுப்புகளை நிறைவேற்றியது யார் என்ற வேளையில கண்ணை மூடிட்டு எல்லாருமே சொன்னாங்க, தானியேல். தானியேலை மிஞ்சின ஒருவன் இங்கே யாரும் இல்லை. அதாவது அநேகம் பேர்
தெரியப்படுத்தியிருப்பார்கள். எனவே தரியு ராஜா தானியேலை பார்த்து, தானியேல், 120 அதிகாரிகளை நான் ஏற்பாடு செய்கிறேன். அவர்களில் 3 பேரை, நான் அவர்களுக்கு எல்லாருக்கும் மேலாக 3 பேரை அதிகாரிகளாய் நியமிக்கவிருக்கிறேன். அந்த மூவரில் உன்னைத்தான் முக்கியஸ்தனாக நியமிக்கப் போகிறேன். எவ்வளவு அற்புதம் பாருங்க. ராஜ்யங்கள் மாறின, ராஜாக்கள் மாறினார்கள், ஆனால் தானியேலின் ஸ்தானம் மாத்திரம் ஒருவராலும் அசைக்கப்படவே இல்லை. காரணம், தானியேலுக்கு தேவன் துணையாக இருந்தார். சகோதரிகளை, எதை புரிந்து கொள்ளுகின்றோம்? சில நேரங்களில் கம்பெனி மாறலாம், கம்பெனியோட பாசஸ் மாறலாம். நீ உண்மையாய் உத்தமமாய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை நேர்த்தியாக செய்வாய் என்றால் உன்னுடைய போஸ்டை ஒருவரும் ஹோஸ்ட் செய்வதற்கான வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக. எனவே நீதிமான்களை, உத்தமமானவர்களை, தேவனிடத்திலே பயபக்தியோடு வாழ்கிறவர்களை பலப்படுத்துகிறவர் தான் நான் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தானியேலோட போஸ்ட ஒருவரால் அசைக்க முடியலங்க. தரியு ராஜா முடிவெடுத்தான், தானியேலை உன்னதமான இடத்திலே நான் வைக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது? அங்கே இருந்த சில அதிகாரிகள், யார் இந்த தானியேல்? ஆஃப்டர் ஆல் ஒரு அடிமை. பாபிலோன் ராஜா போய் யூதா ராஜ்யத்தை முற்றுகை போட்டு அடிமைகளாக கொண்டு வந்தவர்களில் இவன் ஒருவன். இந்த அடிமை என்ன நம்முடைய தேசத்திலே, நம்முடைய ராஜாவிடத்திலே, ராஜாவிற்கு அடுத்தபடியான ஒரு உன்னத ஸ்தானத்திலிருந்து நம்ம எப்படி அதிகாரம் செய்ய முடியும்? கூடாது. தானியேல் நம்மீது அதிகாரம் செலுத்தக்கூடாது. தானியேல் எப்படியாவது அவனை கீழே தள்ளிவிட வேண்டும். தானியேலை எவ்விதத்திலாவது அந்த போஸ்டில் இருந்து எடுத்து விட வேண்டும். சகோதர சகோதரிகளே, எவ்வளவு உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்தாலும், உண்மையாய் வேலை செய்தாலும், அநேக சந்தர்ப்பங்களிலே உங்களை வேலையை விட்டு எடுப்பதற்கு சிலர் ட்ரை பண்ணி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தை, பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, கிடைக்கிற லாபங்கள் உங்களை வந்து சேராதபடி சிலர் தடுப்பார்கள். காம்படிட்டர்ஸ் என்போர் கட்டாயம் இருப்பார்கள். நீ ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் உனக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, உன்னோடு போட்டி போடுவோர் இருப்பாங்க. நீ வியாபாரம் செய்தாலும் உன்னோடு போட்டி போட சிலர் இருப்பார்கள். அதே போல சில சமயத்தில் துரதிருஷ்டம் என்னன்னா, ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் போட்டி போடுகிறவர்கள் இருப்பார்கள். ஊழியத்திலே தேவையானது காம்படிஷன் அல்ல, கோஆபரேஷன். ஆனால் உதவி செய்ய கையாலாகாதவர்கள் சாதாரணமாக என்ன செய்வார்கள்? சவால் விடுவதே வேலையாய் வைத்திருப்பார்கள். கோஆபரேட்டிவாக இருக்கிறவர்கள் காம்படிஷனுக்கு போக மாட்டார்கள். காம்படிஷனை விரும்புகிறவர்கள் கோஆபரேட் பண்ண மாட்டார்கள். துரதிருஷ்டம். ஊழியத்திலும் கூட, ஊழியர் மத்தியிலும் கூட போட்டி மனப்பான்மை. அவர் இப்படி பண்ணிட்டாரா, நான் இப்படி பண்ணிடுவேன். இது என்ன புரியலங்க. இது வெட்கமான ஒரு விஷயம். போட்டி போடுற ஊழியக்காரங்களை நம்ம பார்க்கறது உண்மையிலேயே அது கவலைக்குரிய விஷயம். தானியேலுக்கு நம்ம விட பெரிய இடமா? அது எப்படி கொடுக்க கூடாது. அந்த போஸ்டோ அல்லது அந்த பொசிஷனோ அந்த பிளேஸோ அவனுக்கு இருக்கவே கூடாது. எப்படியாவது தூக்கி விடணும். கங்கணம் கட்டி விட்டார்கள். தரியுவினிடத்தில் அநியாயமாக அவர்கள் போய், ராஜா, உம்மை தவிர வேறு ஒருவரையும் வரும் 30 நாட்களுக்கு வணங்கக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஒருவேளை அப்படி யாராவது செய்தால் அவன் மரணத்துக்கு ஏதுவானவன், கட்டளையிடுங்க என்று ஆணையிட பண்ணினார்கள். முத்திரையை பெற்றுக் கொண்டார்கள். அந்த முத்திரை தானியேலுக்கு தெரியாமல் நடந்த விஷயம் அல்லவே அல்ல. ஏனென்றால் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியேல் ஒரு உன்னதமான இடத்தில் இருந்தான். தானியேலுக்கு தெரியும். இருந்தாலும் என்ன செய்தான்? ராஜாவுக்கு முன்பே தவிர வேறு ஒருவருக்கும் வேறு எந்த தெய்வத்தையும் வணங்குவது, சாஷ்டாங்கமாய் பணிவது கூடாது. இருந்தாலும் கூட தானியேல் தன் வழக்கத்தின்படி ஒரு நாளைக்கு 3 முறை எருசலேமுக்கு எதிராக தன்னுடைய ஜன்னலை திறந்து வைத்து முழங்கால் படியிட்டு என்ன செய்தான்? ஜெபம் செய்து கொண்டிருந்தான். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? தன்னுடைய பிராணனை விட பிரார்த்தனையைத்தான் தானியேல் எப்போதும் நேசித்தான். அற்புதம் அல்லவா? இந்த காரியத்தை மறந்துடக்கூடாது. தன் பிராணனை விட தானியேல் தன் பிரார்த்தனைக்குத்தான் எப்பொழுதும் முதலிடம் கொடுத்தான். தான் அப்படி ஜெபிக்கிற வேளையிலே காத்து கொண்டிருந்தவர்கள் உடனே வந்தார்கள். தானியேலை கைது செய்தார்கள். ராஜாவின் முன்பு கொண்டு போய் நிறுத்தினார்கள். ராஜா, உம்முடைய ஆணைப்படி இந்த நாட்டிலே யாராவது உமக்கு விரோதமாக எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அப்படிப்பட்டவனை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியிலே போட வேண்டும் அல்லவா? இவனை என்ன செய்வது? அடடட துன்மார்க்களை, இதுவா உன் சதித்திட்டம்? எவ்வளவு பெரிய காரியம்! தரியு ராஜா என்னென்னவோ பிரயத்தனம் மேற்கொண்டான் தானியேலை விடுவிப்பதற்கானால் தான் இட்ட கட்டளையின் அடிப்படையில அதை திரும்ப பெற முடியாதவனாக, என்ன செய்வதென்று புரியாதவனாக, உதவியற்ற நிலையில தானியேலை சிங்கக்கெபியிலே போடும்படி உத்தரவிட்டான். எந்த தப்பும் செய்யாவிட்டாலும் செய்த தப்பு ஒன்றே ஒன்று ஜெபம்தான். அதை செய்ததற்காக தானியேலின் உயிருக்கு ஆபத்து வந்தது. சகோதர சகோதரிகளே, சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்ததற்காக
வீட்டுல பயங்கர சண்டை வரலாம். நீ ஜெபம் செய்கிற ஒரே காரணத்துக்காக உன் வீட்டுக்காரர் உன்னை எதிர்க்கிறார், உங்க அத்தை உன்னை திட்டுறாங்க, வீட்டில் உள்ளோர் உனக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று வேதத்தை வாசித்து அதை தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையெல்லாம் அதை பிடிக்காதவர் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள். எந்த தப்பும் செய்யாவிட்டாலும் நீ ஆவிக்குரியவன் என்ற ஒரே காரணத்துக்காக கோர எண்ணத்தோடு உனக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிறவர்கள் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். தானியேல் வாழ்க்கையில தான் நடந்தது. ஜெபம் செய்ததற்காக பெரிய கஷ்டம், உயிருக்கே ஆபத்து வந்தது. தானியேலை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். இந்த ராத்திரி முழுவதும் தரியு ராஜா சாப்பிடலங்க, அவன் தூங்கக்கூட இல்லைங்க. விடிஞ்சும் விடியாம எழுந்து அவன் ஓடோடி சிங்கக்கெபியின் அருகே வந்து, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உன் தேவன் உன்னை காப்பாற்றி விட்டாரா என்று கேட்டான். தேவன் என்ன செய்திருந்தார்? தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை அந்த சிங்கத்தின் கெபியிலே பத்திரமாய் காப்பாற்றினார். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவியோ அக்கினிச்சூளையிலிருந்து காப்பாற்றினார். தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து காப்பாற்றினார். ராஜா, நீர் என்றென்றும் வாழ்க ராஜா. நான் எந்த தப்பும் செய்யாததினாலே என் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என் உயிரை காப்பாற்றி விட்டார். ராஜா, உமக்கு முன்பாக கூட நான் நீதிக்கேடு செய்ததில்லையே. இந்த வார்த்தையை கேட்டதும் ராஜாவான தரியு தானியேலை மீட்டு வெளியே கொண்டு வந்தான். யார் யாரெல்லாம் தானியேலுக்கு விரோதமாக இந்த கட்டளையை கொண்டு வந்தார்களோ அவர்களெல்லாம் பிடித்து கொண்டு வந்து சிங்கத்தின் கெபியிலே அவர்கள் தரையிலே விழும் முன்பே, சிங்கத்தை அவர்கள் எட்டு முன்பே சிங்கம் அவர்களை தின்று போட்டது. எவ்வளவு பசியோடு இருந்திருக்கும் தெரியல. பாவம், தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கே பெரும் தீங்கு வந்தது. சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தீங்கிழைத்தவர்கள் இருக்கிறார்களா? நஷ்டத்தை உண்டாக்கினவர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குறவர்கள் இருக்கிறார்களா? கலங்காதீங்க. உங்களுடைய பிரச்சனையை தேவனிடத்தில் அர்ப்பணித்து விடு. யாரெல்லாம் உங்களுக்கு தீங்கிழைக்க நினைக்கிறார்களோ, ஆபத்தை உண்டாக்க விளைகிறார்களோ, அவர்களை தேவனே பார்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட நாள் கட்டாயம் வரும். அகித்தோப்பேல் தாவீதுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டி தாவீதுக்கு தீங்கிழைக்க முயன்றான். தாவீது என்ன செய்தான்? தேவனிடத்திலே சென்று, ஆண்டவரே, அகித்தோப்பேல் ஒரு காலத்தில் என்னுடைய மந்திரி, இப்பொழுது என்னை கொல்ல நினைக்கிறவனோடு சேர்ந்து கொண்டு சதித்திட்டம் தீட்டியிருக்கிறான். தயவு செய்து அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனையை கெடுத்து போடுங்க ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணினான். அதேதான் நாமும் செய்ய வேண்டும். அபாயங்களுக்குள்ளாக இருக்கிறாயா? ஆபத்துக்களுக்குள்ளாக இருக்கின்றாயா? உபத்திரவம் உனக்கு நேர வரப்போகிறது என்று நினைக்கிறாயா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், ஜெபம். ஆண்டவரிடத்தில் பிரச்சனைகளை ஒப்புவித்து விடு. அவர் என்ன செய்வார்? உனக்காக அவர் யுத்தம் செய்து உனக்கு வெற்றியை அருளிச் செய்வார். தானியேலின் வாழ்க்கையில் எக்ஸாக்டாக அதுதான் நடந்தது. அவர் விண்ணப்பம் பண்ணி எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அர்ப்பணித்தார். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி வைத்து சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அது மாத்திரமல்ல, சத்துருக்களின் வாசனையே இல்லாமல் தனக்கு விரோதமாய் நின்ற எல்லோரையும் தேவன் என்ன செய்தார்? அகற்றி போட்டு விட்டார். நிம்மதியாக தானியேல் செய்ய வேண்டிய பணிகளை, ஊழியத்தை தொடர்ந்து செய்து வந்தான். 4 முக்கியமான காரியங்களை தானியேலின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஒன்று, பரிசுத்தன். 1ஆவது அதிகாரம் முதல் 8 முதல். மிகவும் ஜெபிக்கிறவன். 6ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரை. மிகுந்த பிரியமுள்ளவன். 10, 11 மற்றும் 12. குற்றமில்லாதவன், அற்புதமான ஒரு மனிதன். 6, 5. மிக முக்கியமாக இந்த 4 அற்புதமான குண நலன்களை தானியேல் விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. அதோடு 1 முதல் 6 அதிகாரங்கள் வரைக்கும் நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்றால், 1ஆவது அதிகாரம் தேவன் கவனிக்கக்கூடியவர் தம்முடைய பிள்ளைகளை. 2ஆவது அதிகாரம் தேவன் விவரிக்கக்கூடியவர் தம்முடைய தரிசன நோக்கத்தை. 3ஆவது தேவன் விடுவிக்கக்கூடியவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களை. 4ஆவது தேவன் கைவிடக்கூடியவர் கர்வம் கொள்ளுகிறவர்களை. 5ஆவது தேவன் விதிக்கக்கூடியவர் தவறு செய்கிறவர்களுக்கு சிக்ஷையை. 6ஆவது தேவன் கேட்கக்கூடியவர் உண்மையான ஜெப விண்ணப்பங்களை. முதல் 6 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். முதலிலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் தானியேலினுடைய ஊழியத்தையும் நாம் பார்க்கிறோம். 7ஆவது அதிகாரத்திலிருந்து 12ஆவது அதிகாரம் வரைக்கும் தீர்க்க தரிசன ஊழியத்தை பார்க்க முடியும். தீர்க்க தரிசனங்களையும் பார்க்கிறோம். 7 முதல் 12ஆவது அதிகாரம் வரைக்கும் தானியேல் பரலோகத்தின் தரிசனத்தை காண ஆரம்பித்தான். இந்த பரலோக தரிசனத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எசேக்கியேல், தானியேல், வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாவற்றையும் சேர்த்து தேவன் அருளிய ஞானத்தோடு கூட ஜாக்கிரதையாய் தியானித்தால் மட்டும்தான் அந்த தரிசனங்களை நாமும் புரிந்து கொள்ள முடியும். அது காலங்களோடு சம்பந்தப்பட்டவை. அதேபோல தேவனுடைய நோக்கத்தை உணர்ந்து கொள்ளுதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறவைகள் என்பதால்
7 முதல் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தரிசனங்கள். அவ்வகையிலே நாம் அந்த தானியேலின் புத்தகத்தின் நிறைவு பகுதியை பார்க்கிறோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அற்புதமான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக அப்பா தானியேல் மேன்மையான செய்திகளை, சத்தியங்களை, அற்புத சாராம்சங்களை இதன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த வேதாகமத்தின் தீர்க்கதரிசிகள் யார் என்றே தெரியாமல், பெரிய தீர்க்கதரிசிகள் யார், சிறிய தீர்க்கதரிசிகள் யார் என்று அந்த கன்ஃபியூஷனோடு கூட ஆண்டவரே நாங்கள் இதுவரை பைபிளை புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். ஆனால் இன்று ஆண்டவருடைய அற்புதத்தினால் தீர்க்கதரிசிகளை குறித்து எங்களுக்கு விளக்கிக் கொண்டு வருகிறீர். அவர்களுடைய சரித்திரத்தை நாங்கள் படிக்கும்படி செய்கிறீர். இன்றும் இந்த செய்தியை கேட்டு வேதாகமத்தின் சாராம்சத்தை ஆண்டவரே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அனுபவித்து ஆண்டவரே சமாதானத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்காக நன்றி ராஜா. விலையேற பெற்ற உம்முடைய வேதாகமம், அதேபோல் வேதாகமத்தின் மேன்மையான சத்தியங்கள் இவைகளை எங்கள் இருதயத்திலே பதிய வைத்து நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.